காலையிலே கிளம்பி வந்து ஒரு டீ கூட சாப்பிட்டுருக்க மாட்டேன். வா போய் ஏதாவது சாப்பிடலாம் வா. நானும் அப்பாவும் என்ன பேசணும்னு உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? நீ ஏன் அப்படி இருக்க? உனக்கு எதுலயுமே ஆர்வம் இல்லையா? எனக்கு இப்ப ஆர்வம் பூரா ஆப்பம் சாப்பிட்றதுல தான் இருக்கு. ஆளுக்கு 2 ஆப்பம் சாப்பிடலாமா? ப்ளீஸ். போலாம். ஆனா ஒரு கண்டிஷன், வெளியே சாப்பிட்றத அம்மா கிட்ட மட்டும் சொல்லக்கூடாது. அம்மா வைப்பாங்க. சரி சரி வா போலாம். மாமா நீங்க இங்கதான் இருக்கீங்களா? இங்க இல்லாம வேற எங்க இருப்பேன்? இல்ல கடைக்கு போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். போற வழியில ஒருத்தரை பார்க்கணும், அவரோட போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அச்சோ செல்ல குட்டி. யாருக்கு முத்தம் கொடுக்குறியா? குழந்தையா? ஆமா, நீ வேற என்ன நினைச்ச? இல்ல இல்ல நான் வேற எதுவும் நினைக்கல. இந்தாங்க. ஏன் மாமா நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் குழந்தைங்க வீடியோவே பார்த்துட்டு இருக்கீங்க? எனக்கு நம்ம குழந்தைய பார்க்கணும்னு ஆசை. இப்போதைக்கு பார்க்க முடியாதுல்ல, அதான் குழந்தை வர வரைக்கும் மற்றவங்க குழந்தைய பார்த்து நான் ஆறுதல் படுத்திக்கிறேன். இன்னும் 8 மாசம்தான் மாமா, அப்புறம் குழந்தை வந்துடும். ஆமா, பிரெக்னண்டா இருக்கும்போது வயிறுலாம் பெருசாகும்ல, உனக்கே ஆக மாட்டேங்குது? அது இப்பவேலாம் வயிறு பெருசாகாது மாமா, அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கான். ஓ சரி. ஆமா மாமா, நானுமே கூட 6-7 மாசம் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் குண்டாயிடுவேன். இங்க பாரு, டெய்லி சின்ன சின்ன ஒர்க் அவுட்டு வாக்கிங்லாம் போய் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோமா. இல்லை ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க நிறைய பேர் வாக்கிங் போகிறத நான் பார்த்துருக்கேன். ஆமா மாமா, ஜோடி ஜோடியா அவங்க புருஷன் கிட்ட பேசிக்கிட்டே போறாங்க. ஏன் மாமா அதே மாதிரி நீங்களும் என்ன கூட்டிட்டு போவீங்களா? அதுக்கு என்ன, தாராளமாக கூட்டிட்டு போகிறேன். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம செக்கப்புக்கு போகணும்ல. எனக்குமே ஸ்கேன் எல்லாம் எடுக்கணும்னு ஆசையா இருக்கு மாமா. ஸ்கேன்ல குழந்தையோட அசைவெல்லாம் பார்க்கலாம்ல, ஆசையா இருக்கு. மாசம் மாசம் நம்ம ஸ்கேன் எடுப்போம்ல, எடுக்கிற ஸ்கேன் எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரேம் போட்டு அப்படியே வரிசையா நம்ம ரூம்ல மாட்டிடுவோம்.